வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு இருக்கு. ஏன்னா, ராசியதிபதி புதன் பகவான் மாச தொடக்கத்துல கும்ப ராசியில இருக்காரு. அப்புறம் மீன ராசிக்கு போறாரு. மாச கடைசியில 26ஆம் தேதி மேச ராசிக்கு போறாரு. இப்படி 3 விதமான ராசியில உங்களோட ராசி அதிபதி உட்கார்ந்திருக்காரு. 2 வாட்டி அவரு இருக்கிற இடத்துலேருந்து கிரக மாற்றம் அப்படிங்கிறத அடையிறாரு. இது எல்லாத்துக்குமே ஒரு சரியான சிறப்பு வாய்ந்த பலன்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதோட மாச தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா, கும்பராசியில இருக்கார். சூரியனோடு சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகத்த குடுக்குறாரு. அப்ப புது முயற்சியில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதிகார பதவியில இருக்காங்க பார்த்தீங்களா? பெரிய பெரிய நபர்கள் இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு கலெக்டர பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய காவல்துறை அதிகாரிய பார்த்துருப்பீங்க. இல்லன்னா பெரிய அரசியல்வாதிகள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள் இவங்கள மாரி ஆட்கள் கிட்ட உங்களுக்கு ஏதாவது வேலை நடக்கணும் அப்படின்னா, இந்த முதல் வாரத்திலேயே நடந்துரும். அப்ப அதிகார பதவியில இருக்கிறவங்களோட ஆதரவோட எதையாவது சாதிக்கணும் அப்படின்னா, இந்த முதல் வாரத்திலேயே சாதிச்சீங்க. நல்லபடியா முடிஞ்சிரும். புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது கிடைக்குது. அதோட சனி பகவானும் அங்க தான் இருக்காரு. எத்தனாவது வீடு உங்களோட ராசிக்கு? 6வது வீடு. அதாவது 6ல் சனி உட்கார்ந்திருக்காரு அப்படின்னா, ருணரோக சத்துரு சனியா உட்கார்ந்திருக்காரு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்ப எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கு. அரசாங்க வழியில ஏதாவது காரியம் சாதிச்சிங்கன்னா சாதிச்சுக்கலாம். கடந்த காலகட்டத்தில ஏதாவது வம்பு வழக்குல மாட்டியிருந்தேன். இப்ப அத கேஸ் நடத்தாம அப்படியே சமாதானமா பேசி முடிச்சுருவோம் அப்படின்னா, இப்ப பேசி முடிக்கலாம். இல்ல நான் நடத்தி தான் பார்க்குறேன்னாலும் கட கட கடன்னு நீங்க நடத்துனீங்கன்னா, ரொம்ப அற்புதமான நேரம். நல்ல பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த முதல் வாரத்தில கிடைச்சிரும் உங்களுக்கு. அதுமாரி ஏதாவது காப்பீட்டு நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய தொகை பாக்கி இருந்ததுன்னா, இப்போ முயற்சி செஞ்சீங்கன்னா அது கிடைக்கும். அதுமாரி வண்டி வாகனம் ஏதாவது காணாம போயிருந்தது, இல்லை உங்கள் பொருள் ஏதாவது களவு போயிருந்தது, தொலைஞ்சு போயிருந்தது அப்படின்னா, இந்த முதல் வாரத்திலேயே அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி பெரிய அளவிலான பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அதோடு பார்த்தீங்கன்னா, அடுத்த 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கு புதன் போய் நீசம் அடைகிறாரு. ராசிக்கு அதிபதி நீசம் அடைகிறாரு, வலுவிழக்கிறாரு. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நாம் கொஞ்சம் கவனமோடு இருக்க வேண்டிய காலகட்டம். ராசிநாதன் மட்டும் இல்லாமல் தொழில்ஸ்தானத்துக்கும் அதிபதி புதன். அப்போ தொழில் வளர்ச்சியில் குறுக்கீடுகள் வரும். அதாவது 7ஆம் தேதிக்கு மேலே இப்போ யாரையும் நம்பி நம்மளால் செயல்பட முடியாது. இந்த 2வது அமைப்பு அப்படிங்கிறது மோசமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தொழில் ரீதியாக முக்கியமான முடிவுகள் எதாவது எடுக்கணும்னா 4 பேர்த்திட்ட ஆலோசனை கேட்டாலும் முடிவுகளை நாம் தான் எடுக்கணும். வேறு நம்ம சொந்த தொழில் ஆட்கள் பார்த்துக்குவாங்க, நம்ம எங்கேயாவது போவோம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. பிறரை நம்பி ஒரு வேலையை நாம் ஒப்படைச்சோம் அப்படின்னா, அதால் நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னதான் நம்ம முதலாளியாக இருந்தாலும் நம்ம தான் கண்ணும் கருத்துமாக பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கணும். அவன் செஞ்சுருவான் இவன் செஞ்சுருவான்னு அடுத்தவனை நம்பி விடாதீங்க. அதுமாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா கூட எவ்வளோ வேலை உங்களுக்கு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களோட வேலையை நீங்கள் தான் செய்யணும். இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் வரும். நம்ம வேலையை யாரையாவது நம்பி ஒப்படைச்சிருப்போம், அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், நம்ம போய் அங்கே நின்று கைகட்டி பதில் சொல்லணும். அதேமாதிரி அடுத்தவன் வேலையை வாங்கி நம்ம செய்யக்கூடாது. அது ஏன்ப்பா நமக்கு என் வேலையே எனக்கு சரியாக இருக்குப்பான்னு இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் சொல்லி கையெழுத்து போடக்கூடாது, யாருக்கும் ஜவாப்தாரி ஏற்றக்கூடாது. அடுத்தவங்க பஞ்சாயத்தில் தலையிடாதீங்க. கூடுமான வரைக்கும் இது தேவையற்ற சிக்கல்களை கொடுக்கும். நமக்கு வலிமை கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நாம் தேவையில்லாமல் எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது. ஒரு டீ கடை காப்பி கடையில் உட்காந்தா கூட ஒரு அரசியல் பேச்சு, ஒரு சினிமா பேச்சு, ஏதாவது விவாதம் நடக்குதுன்னா எவனோ என்னமோ பண்ணிட்டு போகிறான் நமக்கு என்ன அப்படின்னு பாலிசாக ஒதுங்கிக்கிறது நல்லது. அதோட 26ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்கு உங்களோட ராசி அதிபதி புதன் போயிடுவார். அப்போ 8ல் போய் புதன் மறைகிறாரு. அப்படிங்கும்போது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம். அப்போ இந்த ராசி அதிபதியால் பார்த்தீங்கன்னா, முதல் வாரத்தில் மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. கடைசி வாரத்தில் நல்ல வருமானம், தொழில் வளர்ச்சி, நல்ல காசு பணம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இடையில இருக்கிற 2 வாரத்துக்கு நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கிறது நல்லது. இதில் சுக்கிரனோட அமர்வு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் சுக்கிரன் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் வந்து பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற இந்த நேரங்கிறது சொத்து பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம். இதுவும் பார்த்தீங்கன்னா, புதன் ஒரு வாரத்தில் உங்களுக்கு நன்மைகள் கொடுப்பாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது அப்படியே சுக்கிரனும் கொடுக்குறாரு. அப்போ மொதல் 7 நாளுக்குள்ளே சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார். மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். விலகி சென்ற நண்பர்கள் உங்களுக்கு உதவுவாங்க.
அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடன் சுமை குறையிற மாதிரி இருக்கும். நம்ம சம்பாதிச்சு கடனை அடைக்கிற மாதிரி அடைச்சிக்கிட்டு இருப்போம். ஆனாலும் கடன் குறையவே இல்லை. எப்படா இவ்வளோ கடன் வாங்கினேன், நான் சம்பாதிச்சு கடன் அடைக்கிறேன், ஆனால் இன்னும் கடன் இருந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு விதமான சலிப்பு உங்ககிட்ட இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ல் இருக்கக்கூடிய சனி அப்படிங்கிறவர் இந்த கடனெல்லாம் அடைக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார். கடனெல்லாம் அடைச்சிருவீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மொதல் 15 நாளில் சூரியனும் சனியும் சேர்ந்துருக்காங்க. பகை கிரக சேர்க்கை. இப்போ நம்ம கடனையே அடைச்சாலும் அது அடைஞ்ச மாதிரியே தெரியாது. உடம்புல வியாதிலாம் இல்லை, ஆனால் ஒரு விதமான சோர்வு அப்படிங்கிறது இருக்குது. இந்த பகை கிரக கூட்டணி சரி 15ஆம் தேதியோடு இது போகுதா கழிதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னா சூரியன் பயிற்சியாகி மீனராசிக்கு போகிறாரு. பின்னாடியே செவ்வாய் போய் மகரத்துலேருந்து சனி கூட போய் சேர போகிறாரு. அப்போ செவ்வாய் போய் சனி கூட சேர்றாரு அப்படின்னா இதுவும் பார்த்திங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் கொடுக்கும். என்ன பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே பகை கிரகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. நீ ஒன்றை பிடி நான் என்ன பிடி அப்படிங்கிற மாதிரி தான். அது எத்தனாவது வீட்டில்? 6வது வீட்டில் இந்த சேர்க்கை நடக்குது. அதாவது 6வது வீடு அப்படிங்கிறது பகை வீடு, ருணரோக சத்துருஸ்தானம். அந்த இடத்துல இருந்துட்டு நோய், கடன், பகை இதை எல்லாத்தையுமே சனி பழுத்தி இருக்கிறாரு. எல்லாத்தையுமே காலி பண்ணுறாரு. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, அதாவது ஒரு கடங்கிடம் இல்லாத வாழ்க்கை, எதிராளிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதை சனி அமைச்சு கொடுக்குறப்ப செவ்வாய் போய் அங்கே சேர்றாரா, அப்போ செவ்வாய் இதெல்லாம் மறுபடியும் உருவாக்குவார். அப்போ நம்ம கடன் அடைச்சா அடையாது, ஆஸ்பத்திரிக்கே போகாமல் எந்த விதமான நோய் நொடியுமே இல்லாமல் ஒரு விதமான மதப்போடு இருக்கும், அலுப்பு இருக்கும். 4 பேர் அடித்து போட்ட மாதிரியே இருக்கும் பையன் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இருக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் கூட வேலை செஞ்சுக்கிட்டே எதிரிகள் இருப்பாங்க. தொழிலில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வேலை செய்கிறவன் கை நீட்டி சம்பளம் வாங்குறவன் நமக்கு விசுவாசமாக இருக்க மாட்டான். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்தில் வரதான் செய்யும். ஆனால் அதை கண்டு நாம் பெருசாக அச்சப்பட தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னாக்க, இது ஒரு குறுகிய கால கஷ்டம்தான் அப்படிங்கிறதால விட்டு விலகி போயிடலாம். சனி பகவான் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கார். அதனால் குருவை பற்றி நீங்கள் பெருசாக எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. குரு அஷ்டமத்தில் தான் இருக்கார். குருவால் புண்ணியம் இல்லை, இப்போவும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் இல்லை. அப்படிங்கிறதால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. குரு பயிற்சி வரைக்கும் காத்திருக்க வேண்டியதான். ராசிக்குள்ளேயே கேது இருக்கார். ராசிக்கு 7வது வீட்டில் ராகு இருக்கார். அப்போ சர்ப்பதோஷ பிடி அப்படிங்கிறது இருக்கிறதால யோக பலம் பெற்ற ஒரு நன்னாளில் சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் பண்ணிங்க. கணவன் மனைவிக்குள்ளான பிரச்சனைகளில் விட்டு கொடுத்து போங்க. திருமண முயற்சிகள் எதுவும் இப்போ செய்ய வேண்டாம். மற்றபடி இந்த மாதத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. தினமும் குளிச்சு முழிவிட்டு விநாயகர் பெருமானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றிட்டு, அதே செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட நேரத்தில் சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு உணவும் உங்களால் முடிஞ்ச துணிமணிகளும் வாங்கி கொடுங்க. இந்த மார்ச் மாதம் ரொம்ப